ஒரு செய்தி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரியதுதான் என்றாலும் நபி அவர்கள்ட்ட ஒரு படிப்பினை அதில் பெறலாமோ என்ற ஒரு காரணமா ஒரு செய்தியை சொல்றேன். சகீஃப் கோத்திரத்தினர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க இஸ்லாத்துக்கு வருவோம், இஸ்லாத்துக்கு வர போறோம், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள போறோம். ஆனா ஒரு நிபந்தனை, லா ஜிஹாத் வலா சதகா, ஜிஹாதும் செய்ய மாட்டோம், தர்மமும் செய்ய மாட்டோம், அப்படின்ற இஸ்லாத்துக்குள்ள வாரோம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, உங்களோட ஷர்த்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களோட நிபந்தனையை நான் என்ன செஞ்சேன், ஏற்றுக்கொண்டேன், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, எப்படி சதகா இல்ல ஜிஹாத் இல்ல என்று சொன்ன பிறகு நீங்க எப்படி ஏத்துக்கனீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சயதஸத்தகூன் வ யுஜாஹிதூன், தர்மம் செய்வார்கள், அவர்கள் யுத்தமும் செய்வார்கள், தர்மமும் செய்வார்கள், யுத்தமும் செய்வார்கள். முதலாவது இஸ்லாத்துக்குள்ள அவங்க வாரத்துக்கான வேலையை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அவர்கள்ட்ட அந்த நிபந்தனையை போட்டு இஸ்லாத்துக்குள்ள வராங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்த பின்னால உடனே தர்மம் செய்யணும்ன்ற கடமை இல்லை, உடனே ஜிஹாது செய்யணும்ன்ற கடமை இல்லை. அந்த தேவை வருகின்ற பொழுது அதை என்ன செய்யணும், செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்க செய்வார்கள் என்றார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதுதான். நாங்க யாருக்கும் அப்படி ஒரு ஆள் வராரு நம்மகிட்ட இஸ்லாத்தை ஏத்துக்கல, இந்த நான் இந்த பஜ்ர் தொழுகிற ஐடியாலாம் நமக்கு இல்ல, வேறுபட இஸ்லாத்துக்குள்ள வரேன் அப்படின்னா ஓகே, நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் சொல்லி அப்படி எடுத்துக்கிறது என்ன மார்க்க ரீதியாக கூடாது. அந்த நிபந்தனை நம்ம போட இயலாது.